உயர் நீதிமன்ற உத்தரவை வந்து காரணம் காட்டுகிறார். உயர் நீதிமன்றம் பொது இடங்கள்ல, அதே மாதிரி அரசு புறம்போக்கு நிலங்கள்ல போர்டு யார் வச்சிருந்தாலும் அதை அகற்ற சொல்லி ஒரு உத்தரவு பிறப்பிச்சாங்க. அந்த உத்தரவு மேல உச்ச நீதிமன்றத்துல மேல்முறையீடு நிலுவையில இருக்கு. இந்த காலகட்டத்துல என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க இளமனூர்ல ஒரு பிரச்சனை வருது. ஏற்கனவே 40 வருடங்களாக தேவர் போர்டு இருக்கிறது. திடீர்னு ஒரு குரூப் இமானுவேல் சேகர் அவருடைய போர்டை அது பக்கத்துல கொண்டு நடுறாங்க. இதுல பிரச்சனையாகி இங்க ஒரு 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 10-20 ஊர்ல மறியல் பண்றான், அவன் ஒரு 10-20 ஊர்ல மறியல் பண்றான். இப்படி ஒரு ரசாபாசமான ஒரு நிகழ்வு. உடனே 2 பக்கமும் நிறைய பேர் மேல கேஸை போட்டுட்டு மக்களை 2 பக்கமும் ஓட விட்டுட்டு அந்த கேஸ்ல பயமுறுத்தி அவங்கள ஒரு பயந்த நிலையில வச்சுக்கிட்டு இப்ப அடுத்த ஸ்டெப்புக்கு போயிருக்காங்க. அரசு அந்த கோர்ட் இருக்கு பாத்தீங்களா, கோர்ட்டோட ஆர்டரை நான் எக்ஸிக்யூட் பண்றேன், கோர்ட்டோட ஆர்டரை இவங்க மதிச்சு எக்ஸிக்யூட் பண்றாங்க, அதை பண்றேன். அதனால அந்த பகுதியில் நயினார் கோயில் ஒன்றியங்கள் இருக்கக்கூடிய போர்டுகளை எடுக்கிறேன்றான். அங்க அதிக பாதிப்பு யாருன்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பான்மையாக வசிக்கக்கூடிய தேவர் சமூக மக்கள், தேவரை தெய்வமாக வழிபடக்கூடிய மக்கள் அவங்கவுங்க ஊர்ல நிறைய போர்டு வச்சிருக்காங்க. யாருக்கும் தொந்தரவு இல்லாம அவங்களுடைய கிராம பகுதியில் இருக்க போர்டுகளை அகற்றுறேன், அவங்க கோயில் மாதிரி கட்டியிருக்க அந்த திண்டெல்லாம் இடிக்கிறேன். இது மிகப்பெரிய தவறு சார். ஏன் சொல்றேன் அப்படின்னா, உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் இந்த போர்டை அகற்றணும்னு சொன்னதற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது பப்ளிக் பிளேஸ்ல இருக்கு, நிறைய இடங்கள்ல காத்துல சரிஞ்சு விழுந்துருது, உயிருக்கு ஆபத்து வந்துடுது, கட் அவுட் விழுந்து ஆபத்து வந்துடுது, அதுக்காகவும் போக்குவரத்துக்கு இடைஞ்சலா இருக்குன்றதுக்காகவும் தான் இதோட மேஜர் ஒரு பர்பஸ் அதுதான். அந்த நோக்கத்துல தான் அவங்க எடுக்க சொன்னாங்க. இவன் என்ன பண்ணானா, கிராமத்துக்குள்ள இருக்க போர்டை கூட, இதுவும் கிராமத்துல தெருக்கள்ல இருக்கு பாத்தீங்கன்னா, எந்த விதமான ஒரு ஆபத்தையும் விளைவிக்காத போர்டுகளை கூட இடிச்சு எடுக்கிறாங்க. அது நயினார் கோயில் ஒன்றியத்துல குறிப்பிட்டு எடுக்கிறாங்க. தேவர் சமூகம் கிட்டத்தட்ட மிக அதிகமாக செறிவாக வாழக்கூடிய பகுதிகளில் இருக்க போர்டுகளை மட்டும் குறிப்பிட்டு எடுக்கிறாங்க. அங்க இருக்கிற மக்களை முட்டாளாக்குறாங்க. இவர் திருப்பரங்குன்றம் விவகாரத்துல அவங்க தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொன்ன உத்தரவு நிறைவேற்றலை சார். இது மாதிரி அவங்க நிறைவேற்றாத உத்தரவு எத்தனையோ இருக்கிறது. எத்தனையோ உத்தரவுகள் இவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் போயிடுறாங்க. அது சரியில்லை, இது சரியில்லை, நிறைவேற்ற சிபிஐ விசாரணைக்கு போட்டா சிபிஐ விசாரணை வேண்டாம் அப்படின்னு எதிர்த்து போறது. ஆனால் இந்த போர்டு விவகாரத்துல மட்டும் ஏன் அதிகமாக இருக்கக்கூடிய, இங்க தென் மாவட்டத்தில் அதிகமா இருக்கிறது தேவர் சிலை அதிகமா இருக்கு. தமிழ்நாட்டிலே அதிக சிலை தேவர். அதே போல போர்டுகளும் அதிகமா வச்சிருக்காங்க. இது இவங்க உணர்வு சம்பந்தப்பட்ட விஷயம். இது ஊருக்குள்ள வச்சிருக்கிற போர்டு யாரும் மெயின் ரோட்டு மேல கொண்டு போய் வச்சு போக்குவரத்துக்கு இடையூறுலாம் பண்ணல. அந்த போர்டுகளை எடுக்கிறதுன்றது இந்த தேவர் சமூகத்திற்கு முதல்ல திருப்பரங்குன்றம் கோயில்ல தீபம் ஏற்றக்கூடாது, ஏற்றணும்னு சொன்ன ஆர்டரை ஒபே பண்ண மாட்டான்றது இந்துக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி. இந்த போர்டுகளையும் இதையும் எடுக்கிறது தேவர் சமூகத்துக்கு குறிப்பாக இழைக்கப்படுகின்ற அநீதி.